வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. உத்தரிக்கிற ஆன்மாக்களின் வணக்க மாதம் 27ஆம் நாள். இன்றைய சிந்தனை, உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்கிற 5ஆம் வழி திருப்பலி. அன்பார்ந்தவர்களே, நவம்பர் மாதம் முழுவதும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக சிறப்பாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நம்மை விட்டு பிரிந்து சென்ற, உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் அனைத்து ஆன்மாக்களின் இரக்கத்திற்காகவும் மோட்ச பாக்கியத்திற்காகவும் இந்த மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருக்கத்தோடு மன்றாடுவோம். இந்த வணக்க மாதத்திலும் நீங்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெபத்தாலும் தியானத்தாலும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு புத்துயிர் அளியுங்கள். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தொடக்க ஜெபம். எங்கள் உயிரும் வாழ்வும் வளமுமாக இருக்கிற இயேசுவே, தேவரீர் இவ்வுலகை விட்டு பிரிகிற போது உமது திரு சரீரத்தையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு அன்பான பானமாக தந்தீரே. இந்த அளவில்லாத இரக்கத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆறுதல் அற்றவர்கள் பேரில் அதிகமாய் இரக்கம் காட்டி யாவரையும் நித்திய ஜீவ ஊற்றுகளாயிருக்கிற உம்முடைய அரசில் சேர்த்து உம்மோடு ஒரு பந்தியில் அமர்ந்திருந்து பெரின்ப வாழ்வை அனுபவிக்கும்படி கிருபை செய்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். உத்தரிக்கிற ஆத்துமங்களுக்காக ஜெபம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பெயரில் இரக்கமாயிரும். தாவீது அரசனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கள்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதியேற்ற தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடேயும் சமனசுகளோடேயும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமீன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமீன். காணிக்கை ஜெபம். மிகவும் பரிசுத்த கன்னி மரியே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமங்கள் பேரில் இரக்கமிகுந்த தேற்றரவு மாதாவே, அடியேன் இதோ உமது திருப்பாத தண்டையில் சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்றாடி ஒப்பு கொடுக்கும் காணிக்கை என்னவென்றால், என் அனுதின கிருபையினாலே நான் அடையக்கூடிய பூரண பேறு பலன்களையும் என் மரணத்திற்கு பின் எனக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஜபத்தின் பலன்களையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்களின் நன்மைக்காக தேவரீர் சித்தம் போல் அவைகளை பிரயோகிக்க கிருபை புரிந்தருளும். தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நித்தியத்திலும் எனக்கு வரக்கூடிய நன்மை பலன்களை எல்லாம் சுயநல நாட்டமின்றி தாயின் நேசமுள்ள உமது பராமரிப்பிலேயே முழுவதும் ஒப்படைத்து விடுகிறேன். உமது திருமகனாகிய ஆண்டவர் தமது கிருபை இரக்கத்துக்கு அல்ல, நிதிக்கேற்றபடி உமது திருக்கரங்களின் வழியாக அடியேனுக்கு நியமித்து அனுப்பும் நன்மை தீமைகளை எல்லாம் மனப்பூர்வமான அமைதலோடு இப்போதே கையேற்றுக் கொள்கிறேன். ஆமீன். உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்கிற 5ஆம் வழி திருப்பலி. தியானம். இயேசு முள்முடியும் செந்நிற மேலாடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும்
சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோடு என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இதன் பின் அனைத்தும் நிறைவேறி விட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். இந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து உயிர் விட்டார். திருப்பீடத்தில் நடக்கும் திருப்பலி இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலி. திருப்பலியும் சிலுவை பீடத்தில் அன்று நடந்த திருப்பலியும் ஒன்றுதான். அங்கு இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் சிந்தப்பட்டு சிலுவை பீடத்தில் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்று திருப்பீடத்தில் அப்பம் ரசம் வடிவில் இயேசு தாமே தம்மை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி அளவில்லாத பலனுள்ளது போல் திருப்பலியும் அளவில்லா பலன் கொண்டது என்று கூறத்தகும். ஒருவன் செய்யும் நற்செயல் அவன் பக்திக்கும் தகுதிக்கும் தக்கபடியே பலன் பெறுவான். ஆனால் திருப்பலியின் பலன் அப்படி அல்ல. ஆண்டவர் தாமே திருப்பலியின் பலனை அருள்வதால் திருப்பலியை ஒப்பு கொடுப்பவரோ அல்லது பங்கேற்பவரோ அதன் பலனை மறைக்கவோ குறைக்கவோ முடியாது. திருப்பலியின் பலன் இவ்வுலக பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லதாக இருக்கிறது. இந்த சர்வ வல்லமை மிக்க திருப்பலி உலகம் முழுவதும் இதை என் நினைவாய் செய்யுங்கள் என்று கூறி என் நாளும் என் நேரமும் நடைபெற இறைவன் திருவுளம் கொண்டார். இந்நாட்களில் உலகில் நடந்து வரும் அக்கிரமத்தால் உலகமெல்லாம் அழியும்படி இறைவனின் கோபத்தின் உக்கிரம் எழும் என்பதில் ஐயமில்லை. அநீதம் நிறைந்த இந்த உலகத்தின் பெயரில் இறைவனுக்கு வரும் கோபத்தை திருப்பலி ஒன்றே அமர்த்தி தயை செய்கிறது. படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. ஈட்டியால் ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயம் மனிதர்கள் பேரில் மட்டில்லா கருணையும் இரக்கமும் கொண்டுள்ளது. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்றார் கயபா. இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் தன் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே உலக மக்கள் அனைவருக்கும் உன்னத பலியாக விளங்குவது திருப்பலி. நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்றார் இயேசு. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவர் என்றும் மறைநூல் கூறுகிறது. ஆகவே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவின் பலியால் இவ்வுலகம் இன்றும் நிலை பெற்று வாழ்கிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. உத்தரிக்கும் ஆன்மாக்கள் கடவுளின் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள்
அருள் நிலையில் இறந்து நிலை வாழ்வுக்காக காத்திருப்பவர்கள். அவர்களுக்கு நிலை வாழ்வை அளிக்க இயேசு விரும்புகிறார். மட்டில்லாத பலன் உள்ள திருப்பலியை உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கலாம் என்பது சத்திய திருச்சபையின் தொடக்க காலம் முதல் இந்நாள் மட்டும் வழக்கத்தில் இருந்து வருகிறது. மறை சாட்சிகள் பட்ட அனைத்து வேதனைகளிலும், தபசிகள் செய்த எல்லா தர்மங்களிலும், தர்ம மகான்கள் செய்த எல்லா தர்மங்களிலும் திருப்பலி அதிக மேலானதும் அதிக பலனுள்ளதுமாகும். ஆகவே ஒரு திருப்பலியினால் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு அதிக உதவியும் ஆறுதலும் கிடைக்கும் என்பது உண்மையே. மேலும் இயேசு கிறிஸ்து நாதர் சுவாமி தாமே பிரதான குருவாக திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார். அதனுடைய பலன் அவரால் வருவதால் திருப்பலி இன்னும் குருவினாலோ அல்லது திருப்பலி செய்விக்கிறவராலோ அதன் பலன் எந்த குறைவுமின்றி மட்டில்லா பலன் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஆகையால் தங்களுடையவர்களின் ஆன்மாக்களுக்கு முழுமையான ஆறுதலும் சரியான இளைப்பாற்றியும் நித்திய பேரின்பமும் விரைவில் வருவிக்க விரும்புகிறவர்கள் அந்த ஆன்மாக்களுக்காக அடிக்கடி திருப்பலி ஒப்பு கொடுக்க செய்வார்கள். ஒருவர் இறந்த நாளிலும், பின்பு 3ஆம் நாளிலும், 7ஆம் நாளிலும், 15ஆம் நாளிலும், 30ஆம் நாளிலும் திருப்பலி செய்விப்பது வழக்கம். மேலும் ஆண்டு நாட்களில் திருப்பலி ஒப்பு கொடுப்பதும் பக்தி உள்ளவர்கள் அனுசரிக்கும் முறையாகும். உங்களுடையவர்களின் ஆன்மாக்களை நேசிப்பீர்களானால் அவர்களுக்காக இந்த வழக்கப்படியை செய்வீர்களாக. சிலர் ஒரு நாள் திருப்பலியோடு அவர்களை மறந்தே விடுகின்றனர். திருப்பலியின் பலன் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு கிடைக்கும்படி திருப்பலி ஒப்பு கொடுக்க செய்யும் பண வசதி எல்லோருக்கும் எளிதானது அல்ல. திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்பவர்களுக்கு சிறந்த பலன் கிடைப்பதால் திருப்பலியில் பக்தியுடன் அடிக்கடி பங்கெடுப்பீர்களாக. அதனால் கிடைக்கும் பலனை உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு ஒப்பு கொடுப்பதால் அவர்களுக்கு அது சிறந்த ஆறுதலும் உதவியுமாக இருக்கும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் என்று இயேசு கூறுகிறார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார். திருப்பலியின் போது அப்பமும் இரசமும் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. ஆகவே தேவ நற்கருணை உட்கொண்டு அதன் பலனையும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தின் பலனை 7 திருவருட் சாதனங்கள் வழியாக நமக்கு தர சித்தமானார். எல்லா நன்மைகளின் ஊரணியாய் இருக்கிற அவரை முழுவதும் நமக்கு தருவது நற்கருணையே. துளி துளியாய் வயலுக்கு நீர் பாய்ச்சுவதை விட மடை திறந்து நீர் பாய்ச்சுவதல்லவோ சிறந்தது. ஒவ்வொரு காசாக சேர்ப்பதை விட பெரும் பொக்கிஷத்தை பெறுவது எவ்வளவோ மேலானது. தக்க ஆயத்தத்தோடும் பக்தி வணக்கத்தோடும் தேவ நற்கருணை வாங்குவது மேலானது. வாழ்வோருக்கு நிலை வாழ்வை அளிக்கும் நற்கருணை உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு எவ்வளவு ஆறுதலையும் உதவியையும் வருத்துவிக்கும் என்று சொல்லவும் வேண்டுமோ? ஆகவே அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு ஞான நன்மையும் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு ஆறுதலாகவும் இருக்க உங்களால் இயன்ற மட்டும் அடிக்கடி திருப்பலியில் பங்கு கொண்டு தேவ நற்கருணை உட்கொள்வீர்களாக. புதுமை. கொலோனியா என்ற மாநகரில் தூய சாமிநாதர் ஏற்படுத்திய சபையை சேர்ந்த 2 இளம் துறவிகள் மேலான இறையியல் படித்துக் கொண்டிருந்தனர்.
இருவரும் நல்ல குணமும் பக்தியும் புத்தியும் உடையவர்களாய் கற்பதில் சுறுசுறுப்பும் கொண்டு விளங்கியதால் இருவரும் சிறந்த நண்பர்களாயினர். தங்களுக்குள்ளே யார் முதலில் இறப்பாரோ அவருடைய ஆன்மாவுக்காக 1 வருடம் முழுவதும் திங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் ஒரு திருப்பலி ஒப்பு கொடுப்போம் என்று இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். கல்வி முடிந்து குரு பட்டம் பெற்று இருவரும் பிரிந்து தேவ ஊழியத்திற்காக வெவ்வேறு இடங்களுக்கு உழைக்க சென்றனர். இருவரும் பல ஆண்டுகள் எல்லா புண்ணிய நன்மைகளிலும் சிறந்து விளங்கி பல நற்செயல்கள் செய்து நல்வாழ்வு வாழ்ந்தனர். ஆண்டுகள் பல சென்று இருவரில் ஒருவர் முதலில் மரித்தார். மற்றவர் தன் நண்பரின் இறந்த செய்தியை அறிந்து அவருடைய ஆன்மாவுக்காக கண்ணீர் விட்டு வருந்தி பல ஜெபங்களை செய்தார். ஆனால் திருப்பலி நிறைவேற்ற வேண்டியதை மறந்து போனார். ஒரு நாள் அவர் தியானத்தில் இருக்கும்போது இறந்தவரின் ஆன்மா அவருக்கு காணப்பட்டு, என்னை மறந்து போனீரா? எனக்காக செய்ய வேண்டிய திருப்பலிகளை செய்யாது இருப்பது ஏன் என்றது. அதற்கு அவர், திருப்பலி ஒப்பு கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நான் என்னால் இயன்ற வரை ஜெபமும் தவமும் செய்தேனே என்றார். அதற்கு அந்த ஆன்மா, எனது அன்புள்ள சகோதரரே, அப்படி சொல்லாதீர். ஜெபமும் தவமும் நான் படுகிற வேதனைக்கு போதாது. என்னை சுட்டரிக்கும் நெருப்பை தணிக்க இயேசு கிறிஸ்து நாதருடைய திரு ரத்தம் தான் வேண்டும். நான் அனுபவிக்கிற இந்த கொடிய வேதனையில் இருந்து திருப்பலி மட்டுமே என்னை மீட்க வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆகவே நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி திருப்பலி ஒப்பு கொடுப்பீராக என்றது. நான் ஜெபிக்கின்றேன் என்று இவர் கூறவும் அந்த ஆன்மா மறைந்து போனது. மறுநாள் காலையில் இந்த துறவியும் இல்லத்தில் உள்ள மற்ற குருக்களும் அந்த ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி சில நாள் திருப்பலி ஒப்பு கொடுத்த பிறகு அந்த ஆன்மா மகிமையோடும் மகிழ்ச்சியோடும் தோன்றி, என் நம்பிக்கை உள்ள நல்ல நண்பரே, எனக்காக செய்யப்பட்ட திருப்பலிகளின் வல்லமையால் என் உத்தரிப்பு கடன் முடிந்தது. இப்போது எல்லாம் வல்ல இறைவனை சந்திக்க விண்ணகம் செல்கிறேன். அங்கு உம்மை மறவாமல் உமக்காக வேண்டிக் கொள்வேன் என்று கூறி மறைந்து போனது. 1793 ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பெரும் கலவரம் ஒன்று நடைபெற்றது. அப்பொழுது பெரும் செல்வந்தரான ஒரு மனிதன் பாரிஸ் நகருக்கு வந்து எல்லாவித அக்கிரமங்களையும் செய்து கலகக்காரரோடு சேர்ந்து குற்றமில்லாத மக்கள் பலரையும் வெட்டி கொலை செய்ய உத்தரவிட்டான். ஒரு நாள் இரவு ஒரு ஆற்றின் பாலத்தின் மேல் அவன் போகும்போது முரடர்கள் 2 பேர் அவனுக்கு எதிரே வந்து மகா கோபத்துடன், இப்போது உன்னை கொலை செய்ய போகிறோம். குத்தி கொலை செய்யட்டுமா அல்லது ஆற்றில் தள்ளட்டுமா சொல் என்று ஆவேசத்தோடு கூறினர். நள்ளிரவு நேரம், துணைக்கு யாரும் இல்லை, தப்பித்துக் கொள்ள வழியும் இல்லை என்று கண்டு அருகில் ஆற்றில் தள்ளுமாறு கூறினான். உடனே பெருவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றில் தள்ளிவிட்டார்கள். அவன் வெள்ளப்பெருக்கின் ஓட்டத்தில் சிக்கி சாக போகும் வேளையில் மனம் திரும்பி, என் இறைவா, நான் வாழ்ந்த வாழ்க்கையின்படி எனக்கு நரகமே கதி. ஆனால் ஆண்டவரே, என் பேரில் இரக்கமாயிரும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொள்ளும் போது வெள்ளப்பெருக்கின் அலைகளில் சிக்கி உருண்டு புரண்டு இறந்தான். கரை காண முடியாத கருணை கடலான கிருபை நிறைந்த இறைவன் அந்த பாவியை மன்னித்து அவன் ஆன்மாவை உத்தரிக்கிற இடத்திற்கு போக தீர்வையிட்டார். அந்த மனிதனுக்கு பக்தி உள்ள ஒரே மகள் இருந்தாள். தன் தந்தையின் அவல மரணத்தை அறிந்து மனம் வருந்தி அவன் நரகத்திற்கு சென்றிருப்பான் என்று நினைத்து மேலும் துயருற்று பாரிஸ் நகரை விட்டு வேறு இடத்திற்கு சென்று ஓயாமல் அழுது கொண்டிருந்தாள். பல வருடங்களுக்கு பிறகு இரக்கம் நிறைந்த இறைவனின் ஆணைப்படி அந்த மனிதனின் ஆன்மா தன் மகளுக்கு தோன்றி தன் மரண வேளையில் நிகழ்ந்தவற்றை கூறி உத்தரிக்கும் இடத்தில் சகிக்க முடியாத கொடிய வேதனையை அனுபவிப்பதாகவும் ஏராளமான திருப்பலிகளை செய்விக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். அந்த பக்தியுள்ள மகள் தாமதமின்றி குருவானவரிடம் வந்து
அவரையும் இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து குருக்களும் என்னுடைய கருத்துக்காக நான் போதும் என்று சொல்லும் அளவும் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவள் கேட்டுக்கொண்டபடி 1 மாதத்திற்கும் அதிகமாய் திருப்பலிகள் ஒப்பு கொடுத்த பிறகு அந்த மனிதன் தன் மகளுக்கு தோன்றி, என் மகளே, என்னுடைய உத்தரிப்பு காலம் முடிந்தது, நான் விண்ணகம் செல்கிறேன் என்று சொல்லி மறைந்து போனான். அந்த பக்தியுள்ள மகள் மிகவும் மகிழ்ந்து குருவானவரிடம் சென்று நிகழ்ந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினாள். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியினால் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு எவ்வளவு ஆறுதலும் உதவியும் கிடைக்கும் என்று இவ்விரண்டு புதுமைகளால் அறிந்து கொண்டீர்கள். மனிதன் எவ்வளவு அவலமாக சாகிறது போல் காணப்பட்டாலும் அவனுடைய மீட்பின் பேரில் அவன் நம்பிக்கையாய் இருக்கக்கூடாது. ஆகவே உங்களால் இயன்ற மட்டும் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக அடிக்கடி திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அறிவீர்களாக. அன்பார்ந்தவர்களே, உங்களது ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஓ நீதியின் சூரியனே, நித்தியத்தின் ஒளியே, எங்கள் அன்பு தந்தையே, உத்தரிக்கும் ஆன்மாக்களின் வணக்க மாதமாகிய இந்த 27ஆம் நாளில் நீர் அருளிய இரக்கத்தின் மாபெரும் வழியாகிய திருப்பலியை நோக்கி எங்கள் கவனத்தை திருப்புகின்றோம். இந்த உன்னத பலிபீடத்தில் சிலுவையின் மீட்பு பணி மீண்டும் நிகழ்த்தப்படுவதன் மூலம் நீர் எங்கள் மீதும், குறிப்பாக உத்தரிக்கும் நிலையில் உள்ள எங்கள் அன்பு ஆன்மாக்கள் மீதும் கொண்டிருக்கும் அளவில்லாத இரக்கத்தை போற்றி ஆராதிக்கின்றோம். விண்ணகத்தின் வாசலை அடையும் எதிர்பார்ப்புடன் அங்கே நீதியின் அக்கினியால் தூய்மைப்படுத்தப்படும் எங்களுடைய பிரியமான பெற்றோர், சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் பெயர் தெரியாத எண்ணற்ற ஆன்மாக்கள் ஆகிய அனைவருக்காகவும் நாங்கள் முழு மனதோடு ஜெபிக்கின்றோம். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது மனித பலவீனத்தால் செய்த தவறுகளுக்காகவும் நீசத்தனமான பாவங்களுக்காகவும் உமது அன்புக்கு எதிராக அவர்கள் காட்டிய அலட்சியங்களுக்காகவும் இங்கு நாங்கள் எங்கள் ஜெபங்களையும் தியாகங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ஆண்டவரே, உமது திருமகன் இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் வைக்கப்படும் இந்த அற்புத நிகழ்வின் போது உமது இரக்கத்தின் கடலை உத்தரிக்கும் ஆன்மாக்கள் மீது ஊற்றி அருளும். அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வேதனையும், நீதியின் சுடரால் தூய்மையாக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் முடிவற்ற காலத்தின் அமைதிக்காகவே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். அவர்களின் தண்டனை காலத்தை குறைத்து அவர்கள் உமது பரிசுத்த மகிமையின் முகம் காணும் அந்த நாள் வெகு விரைவில் வர அருள் புரியும். அவர்கள் மீது இரக்கம் காட்டுமாறு உமது திருமகனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கொண்டு உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசுவின் பாடுகளும் மரணமும் எங்களுக்கு கொண்டு வந்த மீட்பின் வல்லமையை கொண்டு உத்தரிக்கும் ஆன்மாக்களை விடுவித்து நித்திய மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும். அவர்கள் மீது இரக்கமாயிரும். அன்பு தாயே, மரியே, கண்ணீரின் தாயே, உமது திருமகனின் பாடுகளை திருப்பலியில் காணும்போது நீர் உணரும் வேதனையின் ஒவ்வொரு துளியையும் இந்த ஆன்மாக்களின் விடுதலைக்காக எங்களுடன் சேர்ந்து சமர்ப்பிக்கின்றோம். புனித யோசேப்பு, புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் உத்தரிக்கும் ஆன்மாக்களின் பாதுகாவலர்கள் ஆகிய சகல புனிதர்களே, எங்களுக்காகவும் இந்த ஆன்மாக்களுக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேசும். உத்தரிக்கும் ஆன்மாக்களின் மன்றாட்டு மாதமாகிய இந்த மாதத்தில் உத்தரிக்கும் ஆன்மாக்களின் ராக்கினியே, எங்களுடைய இந்த ஜெபமும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் திருப்பலியும் அவர்களுடைய விண்ணக பயணத்திற்கு பெரும் சக்தியை கொடுக்கட்டும். அவர்கள் விடுதலை அடைந்து உமது முடிவற்ற ஒளியில் நுழையும் போது அவர்கள் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் என்பதை நாங்கள் விசுவாசத்துடன் நம்புகின்றோம். ஆண்டவரே, இந்த உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியையும் ஏற்றுக்கொண்டு உம்முடைய நித்திய அமைதியையும் ஒளியையும் அவர்களுக்கு விரைந்து தந்தருளும். ஆமீன். உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும்.
சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மரியே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதிதூதருமாகிய சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவ விலாச சபையாயிருக்கிற சகல சம்மனசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேகருமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லவுரேஞ்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமூவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மேற்றிராணிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் போதனர்களும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலேனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரீனாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரம்மாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவைகளும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயாபரராயிருந்து அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று
அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்கினி சுவாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு மனித அவதாரத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மதுரமான நாமத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய இரத்த வேர்வையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திருமுள்முடியை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய திரு சிலுவையை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய 5 திரு காயங்களை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவரீருடைய மரணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் மனதை பார்த்து அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடு தீர்க்கிற நாளிலே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த மதலேன் அம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கள்வனின் மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கை கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர் உறவினர் நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்து நாதரிடத்தில் இலை பாருகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவ தோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி.
அவர்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்களுடைய ஆசை நிறைவேற தயை புரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் ஊரணியே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, அவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும். நரக வாசலிலே நின்று அவர்களுடைய ஆத்துமங்களை மீட்டு இரட்சித்தருளும். சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. அப்படியே ஆகக் கடவது. சுவாமி, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அபய சத்தம் தேவரீருடைய சந்நிதி மட்டும் வரக்கடவது. ஜெபிப்போமாக. சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகரும் ஆகிய இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான இறைவா, இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், நண்பர், உபகாரிகள் முதலியவர்களை தக்க விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர், நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவது. கிருபை தயாபத்து ஜெபம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரதியட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பெரின்ப ரசமுள்ள கன்னி மரியாயே, இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஸ்வனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியவருமாய் இருக்கிற இறைவா, முத்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூயாவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஷனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன்.